ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மகாத்மா காந்தியின் பெயரை மாற்றி விஜி ராம் என்ற ஒரு பெயரை கொண்டு வர மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதை தொடர்ந்து பாராளுமன்றத்தில் விவாதித்துக் கொண்டு இருக்கிறோம். இது கண்டிப்பாக பொதுமக்களும் சரி இந்திய மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா மகாத்மா காந்தியின் அவருடைய பெயரை நீக்கி இன்னொரு பேர் வைக்கக்கூடிய காரணம் என்ன? எதற்காக இதை செய்ய வேண்டும்? It is important that you reflect on your own conduct. When the UPA government was trying to break India's nuclear isolation and nuclear apartheid, you brought a vote of no confidence against that government. It's another matter that no confidence motion was defeated 275 to 256 with 11 abstentions. अब सभा विधेयक पर खंडवार विचार करेगी. प्रश्न ये कि खंड 2 से 37 विधेयकांग बने, जो सदस्य के पक्ष में हाँ गए, जो सदस्य विरोध में ना गए. मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्ष में खंड 2 से 37 विधेयकांग बना. திராவிட முன்னேற்ற சார்பிலையும் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அப்படி பண்ணியிருக்காங்க. கேள்விக்களம் தொடர்கிறது. கடும் எதிர்ப்புக்கிடையில் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பு, மசோதா கிழிப்பு, இத்தனைக்கும் இடையில் ஆளும் பாஜக அரசு இன்று மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை பின்வாங்கும் மசோதாவை பாஸ் செய்திருக்கிறது. லோக்சபாவில், மக்களவையில் பாஸ் செய்திருக்கிறது. இன்றைய நாளே ராஜ்யசபாவிலும் லிஸ்ட் ஆஃப் பிஸ்னஸில் சப்ளிமெண்ட்ரி பிஸ்னஸில் வச்சுருக்காங்க. அஜெண்டாவில் வச்சு இன்றே பாஸ் செய்யணும் அப்படின்ற ஒரு திட்டத்தையும் தீட்டியிருந்தது. இதை பற்றி தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். மகாத்மா காந்திக்கு பதில் விபிஜி ராம்ஜி கடும் எதிர்ப்பை மீறி நிறைவேற்றிய மசோதா. ஏழைகள் வயிற்றில் அடிக்கும் பாஜகவுக்கு எடப்பாடி ஒத்து ஊதுவதாக மு.க.ஸ்டாலின் காட்டம். 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்க நினைக்கிறதா பாஜக? பாஜகவில் நெருக்கடிக்கு உள்ளாகிறதா அதிமுக? இதுதான் நம்ம பேச இருக்கோம். நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து மாணிக்கம் தாக்கூர், சிபிஐயிலிருந்து லெனின், அதிமுகவிலிருந்து ஜவஹர் அலி, விரைவில் திமுகவிலிருந்து சஃபி சுலைமான் மற்றும் பாஜகவிலிருந்து டால்பின் ஸ்ரீதர் இணைய இருக்கிறார்கள். முதலில் திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கிட்டருந்தே நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். இன்றைய நிகழ்வுகள் மக்களவையில் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிங்க. மக்களவைக்கு வெளியும் பெரிய எதிர்ப்பு நிலவியது. பேரணியாக சென்றீர்கள், முழக்கமிட்டீர்கள். ஆனால் எதற்குமே செவி சாய்க்காமல் அரசு அதை தொடர்ந்து இந்த மசோதாவை எப்படியோ பாஸ் பண்ணிட்டாங்க லோக்சபாவில். இன்றைக்கி ராஜ்யசபாலையும் லிஸ்ட் ஆஃப் பிஸ்னஸில் வச்சுருந்தாங்க, சப்ளிமெண்ட்ரி பிஸ்னஸில். அப்போது எப்படியாவது மாற்ற வேண்டும் அப்படின்ற முயற்சியில் இருக்கிறார்கள். உங்கள் எதிர்ப்பு பலிக்கவில்லை. அடுத்தது இதை எப்படி மக்கள் மன்றத்தில் தான் முன்னெடுக்க செல்லணும். இது இட்ஸ் நாட் அ கொஸ்டின், இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் ரைட்னு சொல்லியிருந்தார் திரு கார்கே அவர்கள் பேட்டி அளித்த பொழுது பாராளுமன்றத்துக்கு வெளியே. இது பெயர் மாற்றம் சம்பந்தமானது மட்டும் இல்லை, இது இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட் ஆஃப் த பீப்புள்னு சொல்லியிருந்தார். இதை அடுத்ததாக எப்படி முன்னெடுக்க செல்ல போகிறது எதிர்க்கட்சிகள்? திரு மாணிக் தாக்கூர். வணக்கம். இந்த அரசு முழுமையாக எந்த ஒரு விவாதமும் இல்லாமல் எப்படி சட்டங்களை நிறைவேற்றுகிறது என்பதற்கு மிக அருமையான எடுத்துக்காட்டு என்பதும் கொடுமையான எடுத்துக்காட்டு என்பதும் இந்த திட்டத்தை, அதுவும் இந்த சட்டத்தை மாற்றுவதற்கான முயற்சி. இந்த சட்டத்தை பொறுத்த மட்டிலே நம் அனைவருக்கும் தெரியும், ஐக்கிய முற்போக்கு கூட்டணியுடைய ஆட்சியில் 2005 அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய வழிகாட்டுதலில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சியில் அப்பொழுது தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர்களுடைய ஒத்துழைப்போடும் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இது மிக முக்கியமான திட்டம். இந்த திட்டத்தை பொறுத்த மட்டும் கிராமத்தில் இருக்கின்ற தாய்மார்களும் வேலையில்லாதவர்களும் கிராமங்களிலே ஒரு உறுதியான வேலையை கொடுப்பதற்காகவும், யாரெல்லாம் வேலை கேட்கிறார்களோ அவர்களை உள்ளாட்சிகளுடைய பதிவு செய்து அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கிறதும், அதுவும் 100 நாட்களுக்கான திட்டம் என்பதும், மொத்தம் இருக்கிற 365 நாளில் 100 நாள் மட்டும், அதுவும் விவசாயம் இல்லாத நாட்களிலே அது கொடுப்பது தான் பழக்கமாக இருந்தது. தமிழகம் போன்ற பகுதிகளிலே, அதுவும் எங்களை போன்ற நம்முடைய வட மாவட்டங்களாக இருக்கட்டும், விருதுநகர் போன்ற மாவட்டங்களாக இருக்கட்டும், மற்ற தென் மாவட்டங்களிலும் சரி, வட மாவட்டங்களிலும் சரி, பல வகையில் இது உதவியாக இருந்தது ஏழை தாய்மார்களுக்கு. அதுவும் குறிப்பாக அந்தந்த கிராமத்தில் இருப்பவர்களுக்கு வேலை செய்துவிட்டு 2-3 மணிக்கு வீடு திரும்புகின்ற வகையிலே ஒரு தாய்மார்களுடைய கைகளிலே பணத்தை கொடுக்கின்ற ஒரு திட்டமாக இருந்தது. இந்த திட்டத்தை பாஜகக்காரர்கள் எப்பொழுதுமே, அதுவும் குறிப்பாக திரு மோடி அவர்கள் அரசு அமைந்ததிலிருந்து அவர் பாராளுமன்றத்திலே சொல்லியிருந்தால் இந்த திட்டத்தை அவர் எதிர்த்து அவருடைய சிந்தனை இருந்தது. இந்த முறை இப்படிப்பட்ட மிகப்பெரிய கொடுமையை செய்திருக்கிறார்கள். எந்த ஒரு விவாதமும் இல்லை, மாநில அரசுகளிடம் விவாதம் இல்லை, எதிர்க்கட்சி தலைவர்களிடம் விவாதம் இல்லை,
அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தில் விவாதம் இல்லை. பிஸ்னஸ் அலுவல் ஆய்வுக்குழுவிலும் இதற்காக நேரம் ஒதுக்குகிறோம், இதை விவாதிக்க வேண்டும், இதை நிலைக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று கடுமையாக சொன்னதற்கு பின்னாலே 240 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சொன்னதற்கு பின்னாலும் அதை கேட்பதற்கு தயாராக இல்லை. முதல் நாள் கொண்டு வருகிறார்கள், அடுத்த நாள் இரண்டாவது பகுதியாக கொண்டு வந்து இரவு 1:30 மணி வரைக்கும் நேற்று ஏறக்குறைய 50 எதிர்க்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அனைவரும் சொன்னதென்றால் இதை நிலைக்குழுக்கு அனுப்ப வேண்டும், மாநிலங்களிடம் பேச வேண்டும். மகாத்மா காந்தியுடைய பெயரை நீக்குவது என்பது கொடுமை. ரைட் டு ஒர்க், அதாவது வேலை உத்தரவாதமாக இருப்பதை நீக்குவது என்பது மிக மிக பெரிய மன்னிக்க முடியாத குற்றம் என்றெல்லாம் சொல்லி 50 பேர் பேசியதையும் இவர்கள் கேட்க விரும்பவில்லை. இன்று காலை 10 மணிக்கு காந்தி சிலையில் தொடங்கி இந்தியா கூட்டணியுடைய 350 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பேரணியாக சென்றோம். அன்னை சோனியா காந்தி அவர்களும் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் திரு டிஆர் பாலு அவர்களும் திருமதி கனிமொழி அவர்களும் மற்றும் திருமாவளவன் மற்றும் மற்ற அனைத்து பொதுவுடைமை கட்சிகளும் சமாஜ்வாதி கட்சி அனைவரும் சேர்ந்து இதற்காக எதிர்ப்பு தெரிவிக்கின்ற விதத்திலே இன்றும் கோரிக்கை வைத்தோம். இதை நிலைக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும், எங்களை பொறுத்தமட்டிலே இதில் விவாதம் வேண்டும், மாநில அரசுகளிடம் பேச வேண்டும் என்பது. ஆனால் எதையும் கேட்காமல் இவர்கள் புல்டவுஸ் செய்வதைப் போல மிகப்பெரிய அமளிக்கு இடையிலே இதை மக்களவையில் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இன்று மாலையே அது மாநிலங்களிலே சப்ளிமெண்ட்ரி பிஸ்னஸாக சென்று இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அதற்கான விவாதம் தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று இரவே அதை நிறைவேற்றப் போவதாகவும் தகவல் வருகிறது. இப்படிப்பட்ட சட்டங்கள், அதுவும் கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்விலே பாதிப்பை ஏற்படுத்த போகின்ற ஒரு திட்டத்தை பற்றி விவாதம் இல்லாமல், மக்களிடம் பேசாமல், அந்த ஸ்டேக் ஹோல்டரிடம் பேசாமல் இப்படி தாண்டோண்டித்தனமாக முடிவெடுத்திருப்பது என்பது மோடி அரசு, அதே போலவே திரு சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களுடைய பொறுப்பற்ற தன்மையும் காட்டுகிறது. மகாத்மா காந்தியுடைய மேல் இவர்களுக்கு இருக்கின்ற வெறுப்பு RSS ஊட்டப்பட்டது. அந்த வெறுப்பு இப்பொழுது தலைவிரித்து ஆடுகிறது. இதற்கு பழியாவது என்பது ஏழை மக்களுடைய வாழ்வாக இருக்கப் போகிறது. இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டவுடன் பலருக்கும் அந்த வேலை இல்லாமல் படப்போகிறது. அரசு இதில் மத்திய அரசு 100% நிதி கொடுத்து கொண்டிருந்தது. இப்பொழுது 60% தான் தமிழகத்திற்கு கொடுக்கும், 40% தமிழக அரசு கொடுக்க வேண்டும் என்ற நிலை உருவாகப் போகிறது. ஜிஎஸ்டியிலே மாநிலங்கள் பாதிக்கப்பட்ட மிகப்பெரிய அளவில் ஒரு கேள்வி, அதாவது இந்த வின்டர் செஷன்ல 3 முக்கியமான மசோதாக்கள், இதோட சேர்த்து இன்னும் 2 மசோதாக்களும் தாக்கல் செய்யப்பட்டது. ஒன்று வந்து அந்த உயர்கல்வி சம்பந்தமான மசோதா, அப்புறம் அந்த நியூக்ளியர் பில் ஒன், டைவெஸ்ட்மெண்ட், அது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அலோவ் பண்ணுறது. உயர்கல்வியை பொறுத்த அந்த மசோதாவை வந்து நிலைக்குழுவுக்கு அனுப்புறதுக்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள், அதை செய்கிறாங்க. ஆனால் இந்த மசோதாவை மட்டும் வந்து இவ்வளவு தீவிரமாக புஷ் பண்ணி இவ்வளவு எதிர்ப்பு வருகிறது. சர்வதேச அளவில் கூட காந்தி பெயர் நீக்கம் என்பது விமர்சனத்துக்குரிய பொருளாக மாறுகிறது. அதையும் தாண்டி இவ்வளவு தீவிரமாக ஒரே நாளில் நிறைவேற்ற வேண்டும் என்ற கட்டாயம் இதில் என்ன எழுந்திருக்குது இந்த மோடி அரசுக்கு? அதிகார திமிர், காந்தியின் மேல், மகாத்மா காந்தியின் மேல் வெறுப்பு இந்த RSS காரர்களுக்கு இருக்கின்றது தான் காரணம். இவர்களை பொறுத்த மட்டிலே மகாத்மா காந்தியினுடைய பெயர் எதிலும் இருக்கக்கூடாது என்பது இவர்களுக்கு RSSஆல் சொல்லப்பட்டது. அதனுடைய விளைவாகத்தான் இவர்களுக்கு வெறுப்பு இருக்கிறது. இவர்கள் சிலைக்கு மாலை அணிவிப்பார்கள், ஆனால் காந்தியினுடைய படத்தை எங்கும் வைப்பதற்காகவோ புதிய பாராளுமன்றத்திலோ பழைய பாராளுமன்றத்திலே இருந்த காந்தி சிலை எங்கோ ஓரத்தில் கொண்டு வச்சுருக்காங்க. இவர்களுக்கு மேல் காந்தியின் மீது, மகாத்மா காந்தியின் மீதும் நேருவின் மீதும் இவர்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பு, பெரியாரின் மீதும் மிகப்பெரிய வெறுப்பு எப்பொழுதுமே இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அனைவரையும் சமமானவர்களாக நடத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள். இவர்கள் சமம் என்ற வார்த்தையை இவர்களுக்கு பிடிக்காது. இவர்களை பொறுத்த மட்டிலே இவர்களுடைய RSS சொல்லி கொடுத்திருப்பது எல்லாமே இவர்களுக்கு வகுப்பு ரீதியான அரசியல் என்பதும் அந்த சிந்தனையே அந்த அரசியல் தான். இந்த திட்டம் என்பது, இந்த சட்டம் என்பது மிக மிக முக்கியமான சட்டம். இந்த சட்டத்தை இவ்வளவு கொடூரமான விதத்தில் இவர்கள் செய்வது என்பது மிகவும் கவலை அளிக்கிறது. இந்தியா கூட்டணியுடைய அனைவரும் ஒன்றிணைந்து இதற்காக பெயரை தாண்டி வேற ஏதாவது நோக்கம் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? மாநிலங்களோட அதிகாரத்தை வந்து கைப்பற்றக்கூடிய இது வந்து பவரை சென்ட்ரலைஸ் பண்ணுவதற்கான ஒரு முயற்சி, கூட்டாட்சியை வந்து கேள்விக்குறியாக்கும் அப்படின்னு வந்து ஒரு விமர்சனம் இருக்கிறது. ஏன்னா எல்லாவற்றையும் வந்து ஒன்றிய அரசு தான் முடிவு செய்யணும். அப்போ இது வெறும் பேர் மாற்றம் தாண்டி
இதில் வந்து வேறு பெரிய திட்டமும் இருக்கிறது என்ற ஒரு விமர்சனம் எழுகிறது இல்லையா? இல்லை, இதில் மிக முக்கியமானது என்னென்னா, ஏழை மக்கள் வந்து அவர்களுக்கு அதிகாரமாக இருந்த வேலைவாய்ப்புங்கிறது பிடுங்கப்பட போகிறது. இப்பொழுது பஞ்சம் பிழைப்பதற்காக குடும்பமாக மக்கள் மாநகரங்களை ஒட்டி வருகின்ற காலம் திரும்ப போகிறது. 20 வருடத்துக்கு முன்னால் நடந்தது என்னென்றால், மக்கள் எங்கெல்லாம் பஞ்சம் பிழைப்பதற்காக மாநகரங்களுக்கு குடிசை போடுவதற்காகவும் சாதாரணமான வேலை செய்வதற்காகவும் பிள்ளை குட்டிகளோடு வருவது பார்க்க முடிந்தது. 20 வருடங்களாக அது குறைந்திருந்தது. ஏனென்றால் ஆண்கள் மட்டும் வேலைக்கு வந்தது காலம் இருந்தது. இப்பொழுது இது குடும்பமாக போகின்ற அந்த காலம் வரப்போகிறது. பட்டினி சாவுகள் அதிகரிக்கப் போகின்றன. ஏனென்றால் கிராமத்தில் இருக்கின்ற சாமானிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை இது முழுமையாக குலைக்கப் போகிறது. விவசாயம் நடக்கின்ற காலங்களிலே கிராமத்திலே மக்கள் இருக்கலாம். எங்கு விவசாயம் பொய்த்து போகிறதோ அந்த ஆண்டு மிகப்பெரிய அளவில் பஞ்சம் பிழைப்பதற்காக மக்கள் போய் சென்று கொண்டிருந்த காலம் மாறிவிட்டது. 20 ஆண்டுகளாக அதற்காக இது ஒரு ஷாக் அப்சர்வரை போல 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் செயல்பட்டது. ஏழை மக்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான திட்டமாக இருந்தது. ஆண்டுக்கு 25,000 ரூபாய் அவர்களுடைய கைகளில் வருகின்ற திட்டமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இருந்தது. இந்த திட்டத்தை இவர்களுடைய இந்த முதலாளித்துவ மனப்பான்மை கொண்டவர்களுடைய மனப்பான்மை என்பது மிக தெளிவாக தெரிகிறது. அதுவும் குறிப்பாக அமித்ஷா மோடியினுடைய அதிகாரம் என்பது இவர்களை பொறுத்த மட்டிலே மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றியதாக இருக்காது. இவர்களுக்கு எப்பொழுதுமே பிரித்தாள வேண்டும், மக்களை மற்ற பிரச்சனைகளை வைத்திருக்க வேண்டும், அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை இருக்கக்கூடாது, அதற்கு முழுமையாக அவர்களுக்கு நிரந்தரமான வருமானம் வந்துவிடக்கூடாது என்பது தான். அதாவது தினக்கூலிகளாகவே மக்களை வைத்திருந்து அவர்களுடைய பிரச்சனைகளிலே அவர்களை செல்ல வைப்பது மத அடிப்படையில் தான். அப்போ தான் அரசியல் பண்ண முடியும் இவர்களால். இதுதான் இவர்களுடைய சிந்தனை. இந்த சிந்தனை அடிப்படையில் தான் உடனடியாக இது திட்டம் போட்டு இவர்கள் செய்தது. இதில் மிகப்பெரிய ஆச்சரியமும் மிகப்பெரிய துரோகமும் செய்வது டிடிபியும் தெலுங்கு தேச கட்சியும் ஜேடியு கட்சியும் சிவசேனா கட்சியும். அதனால பாஜக ஆதரவு நிலையில் தான் இருக்காங்க. இதுல இந்த மசோதாவை அவர்களும் வந்து ஆதரிக்க செய்றாங்க. அதிமுகவும் சேர்ந்து மாநிலங்களவையில் என்று ஆதரிக்க செல்ல இருக்கிறார்கள். இந்த துரோகம் தான் இவர்கள் நாம் மன்னிக்கப்படக்கூடாத துரோகம். அதாவது பாஜகக்காரர்களும் ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கும் இந்த வேலை பிடிக்காது. இவர்கள் இந்த வேலையை நிறுத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள். ஆனால் அதிமுகக்காரர்களும் தெலுங்கு தேசக்காரர்களும் ஜேடியுக்காரர்களும் சேர்ந்து செய்கின்ற துரோகம். ஏனென்றால் பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடையாது, மக்களவையிலும் கிடையாது, மாநிலங்களவையிலும் கிடையாது. அவர்களோடு சார்ந்திருக்கின்ற அந்த நான்கு கட்சிகள் சார்ந்து செய்கின்ற துரோகம் தான் அவர்களுக்கு இன்று சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான தைரியம் கொடுத்திருக்கிறது. இந்த அடிமைகளால் தான் இந்த துரோகம் அவர்களால் செய்யப்பட போகிறது. ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்திலே மிகப்பெரிய அடியாக 100 நாள் வேலை நிறுத்தப்பட போகிறது. இந்த சட்டம் நிறைவேற்றியவுடன் 100 நாள் வேலை நிறுத்தப்பட போகிறது. 100 நாள் வேலை என்பது நடக்காமல் ஜனவரி மாதத்திலே 100 நாள் வேலை நடக்காது. கிராமங்களிலே மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட போகிறது. இதற்கு முழு பொறுப்பும் எடப்பாடி பழனிசாமி போன்ற அதிமுககாரர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். அவர்கள் இந்த துரோகத்தை செய்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த துரோகத்தால் தான் அவர்கள் தமிழக மக்களுக்கும் இந்தியா முழுவதும் இருக்கின்ற ஏழைகளுக்கும் செய்கின்ற துரோகம் மன்னிக்கப்பட மாட்டாது என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நன்றி திரு மாணிக் தாக்கூர். இணைப்பில் வந்து கருத்துக்கள் பகிர்ந்து வைக்க நன்றி. நன்றி. திரு டால்ஃபின் ஸ்ரீதர், மக்களை தொடர்ந்து பட்டினி போட்டு அவர்களை வந்து தினக்கூலிகளாக வைக்க வேண்டும், அவர்கள் பட்டினியோடு இருக்க வேண்டும். ஜனவரியில் வந்து 100 நாள் வேலை திட்டம் இருக்காது. அதிமுக டிடிபி ஜேடியு அவர்களை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் இந்த வரலாற்று பிழைக்கு அப்படின்றதையும் சொல்கிறார். அதாவது புத்திசாலி வந்து அடுத்தவர்களுடைய அனுபவத்திலேருந்து பாடம் கற்றுப்பான். முட்டாள் வந்து அவனுடைய சொந்த அனுபவத்திலேருந்து கூட பாடம் கற்றுக்க மாட்டான். அப்படின்றத தான் இன்றைக்கி இருக்கிற இந்திய கூட்டணி கட்சியும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியும் இன்றைக்கி அதை வந்து திரும்ப நினைவுபடுத்துகிறாங்க. காரணம் என்னென்னா, 2014 தேர்தலுக்கு முன்னாடியே திரும்ப ஒரே விஷயத்தை சொல்லிகிட்டு இருந்தாங்க. என்னென்னா, மறுபடியும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை எடுத்துருவாங்க, அப்புறம் இது மாதிரி ரேஷன் அட்டையே இருக்காது, ரேஷன் கடையெல்லாம் மூடிடுவாங்க, அதனால் உலக இதுக்கு அவங்க வந்து கட்டுப்படுவாங்க. அப்படி என்ன இது மாதிரி தொடர்ந்து போய் ஒரு கோயபல்ஸ் பிரச்சாரத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. மான்யூமெண்டல் ஃபெயிலியர் வந்து பிரதமர் மோடி தானே. அவசரப்படாதீங்க, இப்பயும் சொல்கிறேங்க, அவசரப்படாதீங்க. இந்திரா காந்தி காலத்தில் ஒரு பிரபலமான ஒரு வார்த்தை இருந்தது, கரீபி ஹட்டாவோ. எனக்கு ஹிந்தி அதிகமாக தெரியாது, வறுமை ஒழிப்பு. ஆமாம், ஏழ்மையை ஒழிக்கணும்ட்டு.
அதே அமேத்தியில் ஒரு குடிசையில் இந்திரா காந்தி குனிஞ்சிக்கிட்டு போவாங்க, வந்து வறுமையை ஒழிப்போம் அப்படின்னு பேட்டி கொடுப்பாங்க. ராஜீவ் காந்தியும் அதே குடிசைக்கு போவார், வந்து வறுமை ஒழிப்போன்னுவார். அப்புறம் ராகுல் காந்தி, பிரியங்கா, இப்போ யார் போனாலும் அதே குடிசையில் போகிறாங்க. ஆனால் 60 வருஷம் ஆச்சு, இவங்க இன்னும் வறுமையை ஒழிக்கல. இந்த 10 வருஷத்துல வந்து குடிசையெல்லாம் இருக்கா போயிடுச்சா? கரெக்டாக வந்தீங்க இப்போ பாயிண்ட்டுக்கு. இப்போ 10 வருஷத்தில் 24.7% இருந்தது பிலோ பாவர்ட்டி லைனில், இன்னைக்கு 4.25க்கு கொண்டு வந்திருக்கோம். இப்போ அந்த காலத்துக்கு அது தேவைப்பட்டது. அது கூட நாங்கள் வந்து குறை சொல்லலை. ஏன்னா அது வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஊழலுக்கான ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு கருவியாக அதை பயன்படுத்துனாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த கரப்ஷனுக்கு ஒரு உதாரணம்னு சொல்ல முடியும். அதை தான் பிரதமர் சொன்னார். பிரதமருடைய உரையில் தெளிவாக சொன்னார், நான் எதை ஒழிச்சாலும் ஒழிப்பேன், ஆனால் இந்த மன்ரேகா திட்டத்தை நான் நிறுத்த மாட்டேன். அவங்க என்னதான் சொன்னாலும் நானே நிறுத்த மாட்டேன். ஏன்னா இப்படி ஒரு ஊழலினுடைய ஊற்றுக்கண்ணாக ஒரு திட்டம் இந்த காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்ததுன்னா அது தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய அவலத்தை, இதை காங்கிரஸ் கட்சி பாக்கெட்டை நிரப்புவதற்காக மட்டுமே ஒரு திட்டம் கொண்டு வர முடிஞ்சுன்னா அது மன்ரேகா. காரணம் என்னன்னா அந்த திட்டம் ஏதோ அந்த காலத்தில் வந்து வறுமையை ஒழிப்போம், அந்த கிராமப்புற மக்களுக்கு ஏதாவது விவசாயத்துக்கு அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஒரு உத்தரவாதம் வேணும் அப்படி கொண்டு வந்தாங்க. அதனால தான் நம்ம அது இருக்கட்டும்னு சொன்னோம். இவங்க சொன்ன பொய்யில திரும்ப சொன்னாங்க, எடுத்துட்டு போறாங்க. இல்ல நான் இருக்குன்னு சொன்னாரு, கூடுதலாக நிதி ஒதுக்க போறேன்னு இல்ல. எம்என்ஆர் மன்ரேகால வந்து ஊழல் அப்படின்றீங்களா? மன்ரேகாவே ஊழல்ங்க. அந்த திட்டமே கரப்ஷனுடைய ஊற்றுக்கான அடையாளம். அதுதான் காரணம். என்னன்னா நீங்க கிராமப்புறத்துக்கு சொல்றீங்க, இல்ல கிராமப்புறத்துக்கு போங்க, அதுல என்ன நடந்ததுன்னு பாருங்க. யாருக்காவது நியாயமா ஹானஸ்டா ஒரு பாட்டாளிகளுக்காக போராடுறன்னு சொல்லி கொண்டிருக்கிற லெனின் உட்பட அது சரியான வகையில போய் சேர்ந்திருந்ததா? அதுல யாருக்கெல்லாம் அதுல லாபம் இருந்தது? ஆனா இது வந்து பாஜக ஆளும் மாநிலங்களையும் அப்படித்தானா? இப்ப இன்றைக்கு நம்ம 2014 பிறகு 24% கூட இல்லாம டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் இன்னைக்கு 99.74 விழுக்காடு. இல்ல நான் கேக்குறது அந்த மன்ரேகால ஊழல்னு சொன்னீங்க இல்லையா, அது வந்து இப்ப பாஜக ஆளும் மாநிலங்களையும் சேர்த்தானான்னு கேக்குறேன். பிறகு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். 2014 பிறகு டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலமாக வங்கி கணக்குக்கு ஒரு நயா பைசா எவனும் இடைத்தரகர் இல்லாம எடுக்க முடியாம 100 ரூபாய் சம்பளம்னா 30 ரூபாய் 70 ரூபாய் மன்ரேகாலையும் இன்றைக்கு மன்ரேகாவில போய் கொண்டு இருக்கிறது. ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு விஷயம், அவ்வளவு டைரக்ட் பெனிஃபிட்ல பில்ஃபரேஜ் இல்லாம 10 வருஷமா போகுது இல்ல, அப்புறம் எதுக்கு வந்து இதுல பல ஓட்டைகள் இருக்கு, அதை சரி செய்யணும்னு ஒண்ணுக்கு அது ஒரு கேள்வி. ரெண்டாவது, டைரக்ட் பெனிஃபிட்ல அக்கவுண்ட்ல கேஷ் போடுறீங்க அப்படின்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலமான குஜராத்ல மன்ரேகால 71 கோடி ஊழல் பண்ணதுக்கு அந்த மாநிலத்தினுடைய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சரோட மகனை எதுக்கு கைது பண்ணாங்க அந்த மாநில அரசு? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மன்ரேகா இம்ப்ளிமெண்ட் பண்றது யாரு? மாநில அரசாங்கம் நடக்குது. ஆமா. இப்ப அவர் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலமாக கொஞ்சமாக எல்லாருக்கும் கிராமத்தில் இருக்க எல்லா தாய்மார்களுக்கும் அவங்களுக்கு வங்கி கணக்கில் அந்த பணம் போக முடியுது. இதில் நடுவில் இருக்கிற ஊழலோ நடுவில் பணம் எடுத்துக்கிறதோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் இப்போ குறைஞ்சிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, ஏதாவது ஒரு வேலை கொடுத்தே ஆகணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பணம் கொடுக்கணுன்றதுக்காக இருந்ததை கூட நாம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா 100 நாள் வேலை வாய்ப்பை நம்ம 125 நாளாக உயர்த்தணும். 25 அவ்வளோ எஃபிஷியன்ட்டா திட்டம் இருக்குன்னா எது இப்படி வந்து அந்த திட்டத்துல 71 கோடி வந்து அமைச்சரோட மகன் கையாடல் பண்ணாரு குஜராத்ல பாஜக அமைச்சரோட மகன். விஷயங்க, நீங்க நம்ம எம்பி பேசும்போது மாணிக்கம் தாக்கூர் பேசும்போது அமைதியா இருந்தீங்க. அதே மாதிரி வாய்ப்பு கொடுக்கல. அவர்கிட்ட கேள்வி கேட்டிருப்பா, அவரோட கிளம்புறாருன்றனால அவருக்கு டைம் கொடுத்து முடிச்சிட்டு வந்து இது பாதிக்குது விவசாயிகளை வந்து. அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நான் கேட்டது, நீங்க இவ்வளவு எஃபிஷியன்ட்டா பில்ஃபரேஜ் இல்லாம நடக்குது, பாஜகவுடைய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் வந்து மகன் வந்து எது கையாடல் பண்ணிட்டாரு? மட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்து 48 லட்சம் பேருக்கு விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் சம்மான நிதி இருந்தது இல்ல, இன்னைக்கு 22 லட்சம் பேர் ஆக்கியிருக்காங்க. யாருடைய தப்பு அது? மன்ரேகால ஊழல் நடக்கிறது இல்ல, அததான் கேக்குறேன். அதுல பாஜக உள்ள இருக்கக்கூடிய மாநிலமும் கணக்கான்னு கேட்டேன். அதுதான் சரி பண்றோம். எல்லா மாநிலத்திலயும் இதை சரி பண்றோம். எல்லா மாநிலத்திலயும் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இன்றைக்கு அந்த வாழ்வாதாரம் இருக்கிற தாய்மார்களுக்கு, கிராமப்புறத்தில் இருக்க விவசாய தொழிலாளர்களுக்கு 25% அதிகமா இன்னைக்கு சம்பளம் கிடைக்க போகுது. 100 நாள் 125 நாள் ஆக்குறோம். ஒரு இடைவெளிக்கு அப்புறம் பேசுவோம். அதாவது பில்ஃபரேஜ் எல்லாம் குறைக்கிறதுக்கு தான் இந்த புது சட்டத்தை கொண்டு வந்திருக்கோன்னு ஒரு விஷயம். இன்னொன்று, மக்களுக்கு கூடுதலான 25 நாட்கள் கிடைக்க போகுது, அதிகமான சம்பளம் அவங்களுக்கு கிடைக்க போகுது, கையில் கிடைக்க போகுது. அதற்காக நாங்கள் திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அதை புரிந்து கொள்ளாமல் வந்து ஒரு சுயநல அரசியலுக்காக அப்படி பேசுகிறாங்கன்னு விமர்சனம். முதல்ல இந்த திட்டம் ஒரு சட்டத்தின் அடிப்படையில் வந்தது. இதில் எம்பவர்மெண்ட்டுன்னு சொல்கிறப்போ வேலை உறுதியளிப்பு திட்டம் என்பதனால வேலை 15 நாளில் நீங்கள் வழங்கலைன்னா
வேலையில்லா கால நிவாரணம் கொடுக்கணுங்கிறதும் அதில் இருக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் அவ்வளோ சிறப்பாக உள்ள திட்டத்தை, அதுவும் மகாத்மா காந்தி பேரில், இடையில தான் மகாத்மா காந்தி. ஏன்னா இது கிராமப்புற வளர்ச்சி, கிராமப்புறம் என்றால் மகாத்மா. எனவே அந்த அடிப்படையில் வந்தது, எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒன்று. ஆனால் இன்றைக்கி என்னென்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் ஊழல் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குனீங்கன்னா இதில் சமூக தணிக்கை இருக்குது. நீங்கள் எடுத்து பாருங்கள், எத்தனை NGO அமைப்புகள். நீங்கள் அதிகாரன்னு ஒரு அமைப்பு, நம்ம அருணாராய் அவர்கள் தலைமையில் இருந்த அமைப்பு, அந்த அமைப்புல தான் ஜான் ரீசர் இருந்தார். அவ்வளோ பேர் இதெல்லாம் ஃபார்ம் ஆச்சு. எல்லா இடத்துலையும் சமூக தணிக்கை பண்ணி, நீங்கள் அல்ல, ஊழல் ஒழிப்பு நிறுவனங்கள் அல்ல, இவர்களே வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அதிகபட்சம் உத்தரப்பிரதேசத்தில் இருந்திருக்கு, இப்போதும் உத்தரப்பிரதேசத்தில் அதிகமாக இருக்கு, பீகாரில் இருக்கு. மன்ரேகா ஊழல் அதிகமாக இருக்கு உத்தரப்பிரதேசத்தில். மிக குறைவாக இருக்கிற மாநிலம் கேரளா, தமிழ்நாடு. அதிகமாக இருக்கிற மாநிலம் வடபுலம் தான். நீங்கள் சொன்ன குஜராத்தை கூட நான் விட்டுறேன். மத்திய பிரதேசத்தில் இதனுடைய ஊழல் என்ன, கொஞ்சமா நெஞ்சமா? அப்போ இதற்கு எல்லாம் எது அப்படின்னா விசில் ப்ளோவர்ஸ்னு இருந்தாங்க, அவங்கள தான் சுட்டு கொண்டார்கள், அவர்கள் தான் வேட்டையாடினார்கள். எனவே என்ன ஊழலை ஒழிக்கிறதில்லை, இந்த திட்டத்தை ஒழிப்பது. ஏன்னா ஏழை மக்கள் மீது ஒரு அறிவிக்கப்படாத யுத்தத்தை மோடி அரசு நடத்துகிறது. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், உலக சமத்துவமின்மை அறிக்கை, வேர்ல்டு இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட் வந்துடுச்சு. அதில் என்ன சொல்லுது? ஏழை பணக்கார இடைவெளி முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. அப்படின்னா என்ன? வாங்கும் சக்தி, PPP, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, அந்த சமநிலை இன்னைக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அதன் விளைவு என்னன்னா, 729 ஆண்டு வரும் ஒரு பணக்காரனை போல ஒரு ஏழை வரணும்னா, இட் வில் டேக் 729 ஆண்டு வரும்னு அறிக்கைன்னு சொல்லியிருக்கு. ஆனால் என்ன விஷயம்னா, ஏற்கனவே அற்று கூலிகளாக விவசாயம் அல்லாத காலங்களில் கொடுப்பதற்கான ஒரு முயற்சி. ஏன்னா உணவு பாட்டையாவது தீர்க்கணும் அப்படிங்கிறதாக கொண்டு வந்தது. இப்போ கூட இந்த 100 நாளில் சராசரியாக 26 நாள் தான் வேலை வாய்ப்பு கிடைக்குது. சில மாநிலங்களில் 35 நாள் கிடைக்குது, ஒரு சில இடத்துல சராசரியாக 50-55. ஒரே ஒரு ஆண்டு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா கொரோனா ஆண்டு கிடைத்தது, மற்ற எந்த ஆண்டும் அது வரலை. அப்போ இதை நீங்கள், நான் 2014 இதை ரொம்ப வாழ்விக்கு வந்தால் சொன்னார்ல, அதற்கான ஒதுக்கப்படுகிற நிதியை படிப்படியாக மோடி அரசு திட்டமிட்டு குறைத்தது. ஒரு பக்கம் அணுத்துறையில் தனியார் துறை கொண்டு வர்றோம்னு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஒரு அரசியல் அணுகுண்டை மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மீது வீசியிருக்கிறார். இப்போ என்ன விளைவுன்னு பாருங்கள். ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன். இன்னைக்கு வாங்கும் சக்தியை பற்றி நம்ம பேசுகிறோம்ல, ஏங்க ஒரு காலத்தில் நம்ம பேசணும்ல, 5 ரூபா பிஸ்கட் விற்கல, இது விற்கல, இது இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு வேலையில்லா திண்டாட்டத்தின் உச்சாணியில் இருக்கிறது இந்தியா. மக்களுக்கு வாங்கும் திறன் குறைந்து விட்டது. இது எல்லா மத்திய அரசின், ஒன்றிய அரசினுடைய இதுல எல்லா தரவுகளுமே முதலமைச்சர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு இல்லையா, தைரியம் இருந்தால் இதை வெளிப்படையாக எதிர்க்கிறேன் என்று எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார். இந்த ஆதரவு நிலை எதிர்ப்பது, உங்களுடைய ஓனருக்கு ஆதரவு நிலை எடுப்பது உங்களுடைய ஒரு பச்சை துரோகம்னு சொல்றாரு. நிச்சயமா அவ்வளவு கடுமையாக இதை சாட வேண்டிய தேவை. இதுல திரு எடப்பாடி அவர்கள் மகாத்மா காந்திங்கிற பேரை எடுத்ததை நான் ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறாரு. ஆனா அந்த திட்டத்தில் 60% தான் மத்திய அரசு ஒதுக்கும், மீதி 40 மாநிலங்கள் போடணும்னா ஒரு ஒன்றிய அரசின் திட்டம். அந்த ஒன்றிய அரசு திட்டத்தினுடைய முகாந்திரத்தை அழித்து விட்டீர்கள். அப்ப முழுக்க முழுக்க இது யாரு? பங்குதாரர்கள், ஸ்டேட்ஸ். நீங்க அதை பத்தி கேட்டீங்களா? இப்போதும் இந்த திட்டத்தை அமல்படுத்த போது ஸ்டேட்ஸ். ஜல்ஜீவன் கொண்டு வந்தீங்க, ஏன் அது ஃபெயிலியர் ஆனிச்சு? ஸ்வச் பாரத் கொண்டு வந்தீங்க, ஊழலின் உச்சாணி கொம்பு நான் சொல்றேன், கங்கையை சுத்தம் பண்ணிட்டீங்களா? ஏன் என்ன ஆனிச்சு? அப்ப என்னமோ யோக்கியர்கள் மாதிரி பேசுறீங்களே, இவை அனைத்தும் ஊழல், பெரும் ஊழல்கள். முக்கியமாக என்னன்னா, யாரும் எதிர்த்து கேள்வி கொடுக்கக்கூடாது. ஜனநாயகம் என்றால் குரல் உண்டு. நீங்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வாங்க. இதே இந்த மந்திரேகா இருக்க மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டம் கிட்டத்தட்ட 10 நாள் விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டது. எவ்வளவு செழுமையான விவாதம்! உங்கள் வாஜ்பாய் பேசியிருக்காருங்க அதில், இந்த திட்டத்தினுடைய சிறப்பை குறித்து. ஏன் கிராமப்புறங்களுக்கு வேணும்னு அத்வானி பேசியிருக்காருங்க. அவ்வளவு பேசிய ஒன்றை நீங்கள் எடுக்கிற போது போற போக்கில் ஒரே நாளில், அது 3 மணி நேரத்தில் முடிச்சுட்டு, அடுத்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ராஜ்யசபாவில் பிளேஸ் பண்ணி அதையும் குரல் வாக்கெடுப்பில் முடிக்க போறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் ஜனநாயகம் அல்ல. அங்கே இருப்பது ஏழைகள் மீது, ஏழை பாழைகள், அச்சு கூலிகள், விவசாய கூலிகள் மீது ஒரு தாக்குதல் நடத்துறீங்க. ஏன்னா அவெல்லாம் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன். இடஒதுக்கீடுக்கு பொதுத்துறை அளிச்சு இங்க ஏதாவது தப்பித்தவர் இங்க வேலை வாய்ப்பு பெற மாதிரி கிராமப்புற கூலிகள், அச்சு கூலிகள், அவன் வயிற்றையும் கழுவிவிடக் கூடாது என்பதற்காக ஒரு திட்டமிட்ட தாக்குதல் ஒன்றிய அரசு மேற்கொள்ளும். ஏழைகள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் இது. இதை அதிமுக ஆதரவு நிலை எடுக்கலாமா? வெறும் பெயர் மாற்றம் தான் உங்களுக்கு பிரச்சனையா? மாநிலங்களுடைய உரிமை பறிக்கிறது பிரச்சனை இல்லையா? ஏழைகளுக்கு வேலையை உறுதி செய்யக்கூடிய கேரண்டி இல்லாமல் போகுதே, அதை பற்றி கவலை இல்லையான்னு கேட்குறேன்.
இல்லை, ஏழைகளுடைய வாழ்வாதாரம், கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதார திட்டங்களான ஆடு மாடு கோழி வழங்கக்கூடிய திட்டத்தை நிறுத்துனீங்க. அப்போ அது ஏழைகளுக்கு செய்கிற துரோகமாக தெரியல. முதியோர் ஓய்வூதிய திட்டத்தை நிறுத்துனீங்க. அப்போது உங்களுக்கு துரோகமாக செய்யலை. நீங்கள் 2021 தேர்தல் அறிக்கையில் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக நாங்கள் உயர்த்துவோன்னு சொல்லி ஊதியத்தையும் உயர்த்துவோன்னு சொல்லிட்டு ஒரு பச்சை பொய்ய சொன்னீங்க. அதெல்லாம் உங்களுக்கு துரோகமாக செய்யலை. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, மத்திய அரசாங்கம் எதை செஞ்சாலும் எதிர்க்கணும்னு ஒரு நிலைப்பாடு வச்சிருக்கீங்களே, இதனால தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சிக்கு தடையா இருக்காதா அப்படின்னு கேட்டா எது தடையா இருக்காதா? பொய்களை சொல்லி மக்களை மடைமாற்றி அப்படியே திசை திருப்பணும். கேட்டா எங்களை அடிமைங்கிறது. நீங்க மக்களை அடிமையா வச்சிருக்கீங்க. கொல்லப்பட்ட போதெல்லாம் 2 பேரும் வேடிக்கை பார்த்தாங்க. ஒரே கேள்வி, பேர் மாற்றத்தை தாண்டி இந்த மசோதாவை அதிமுக ஆதரிக்கிறதா எதிர்க்குதா? சொல்லிடுறேன். இந்த திட்டம் 2005 காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்துக்கு மத்திய அரசாங்கம் 2021-22 98,468 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க. 98,468 கோடி. 2023-24 அதை குறைச்சி 60,000 கோடி ஆக்கிட்டாங்க. முடிச்சிடறேன். ஆனால் பொதுவாக 100 நாள் வேலை திட்டம் இந்தியா ஃபுல்லாக கொடுக்கணும்னா அதுக்கு தேவை 2,72,000 கோடியாக இருக்குது. ஆனா நீங்க கொடுத்த வாக்குறுதிகள்லாம் என்னன்னா 100 நாள் வேலை 100. ஆனா என்னன்னா இருங்க சார், நீங்களே சொல்லி குறைச்சிட்டாங்க சார். நீங்க ஒரு புள்ளிவிவரத்தை சொல்லிட்டு நான் கேக்குறது, இந்த மசோதாவை அதிமுக ஆதரிக்கிறதா சார்? அதிமுக பொய்களை சொல்லி மக்களை ஏமாத்தி ஊதியத்தை உயர்த்து கொடுப்பீங்கன்னா, மத்திய அரசாங்கம் தான் 100 நாளுங்கிறது 150 நாள் உயர்த்துறதுக்கு அவங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கு, ரைட்ஸ் இருக்கு. அதுக்கு மத்திய அரசாங்கத்தை எந்த கோரிக்கையும் வைக்காம நீங்க மக்கள் கிட்ட எப்படி கல்வி கடன் பொய்களை சொன்ன மாதிரி நீங்க சொல்லுவீங்க. அதெல்லாம் மக்கள் அப்படியே நான் சொல்றது கேளுங்க. பிரைம் மினிஸ்டர் பார்த்தப்போ நாட்களை உயர்த்துறது, நிதி ஒதுக்கீடு செய்யணும்னு முதலமைச்சர் தானே இல்ல இல்ல நீங்க கேள்வி வாங்கி உள்வாங்கிட்டு பதில் சொல்லுங்க. பிரதமரை சந்திச்சப்போ இந்த நாட்களை உயர்த்தணும், நிலுவைத் தொகையை ரிலீஸ் பண்ணுங்கன்னு முதல்வர் தானே கோரிக்கை வச்சாரு, மெமரண்டம் கொடுத்தாரு. வேற என்ன பண்ணணும்? பொதுச் செயலாளர் எடப்பாடியார் பிரதமரை சந்திச்சு நிலுவைத் தொகையை ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னது வழியாக 2,990 கோடி. சரி சார், இப்ப கேரண்டி இல்லன்றாங்க சார். ஒரு நிமிஷம் சார். நீங்க 2025 மாநில அரசாங்கம் இந்த மக்களுக்கு இந்த ஊரக வேலை வாய்ப்புல எத்தனை நாள் வேலை கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வெறும் 16 நாள். இந்த 16 நாள் மட்டும் ஆவரேஜா இந்த 5 வருஷமா கொடுத்த வேலை எவ்வளவு தெரியுமா? வெறும் 16 நாள். இதுல இந்த 9 மாசத்துல கொடுக்க வேண்டியதை 4 மாசத்துல கொடுக்க வேண்டிய 9 மாசத்துல கொடுக்க. இந்த திட்டத்துக்கு என்னன்னா, என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்றதே நான் ஏத்துக்கிறேன். சொல்றேன் 4 மாசத்துல கொடுக்க வேண்டியதை 9 மாசத்துல கொடுத்திருக்காங்க. ஆவரேஜ் 16 நாள் நீங்களே சொல்லிட்டீங்க. 100 நாள்னு சொன்னப்போ கேரண்டி இருக்கிறப்பவே 16 நாள் தான் கொடுக்க முடியுது. இப்ப கேரண்டி கிடையாது. நார்மேட்டிவ் அலோகேஷன் வரும் செக்ஷன் 4(2)ல 5(1)ல அது தெளிவா மசோதால வரையறுத்திருக்கு. ஒரு தொகையை அலோகேட் பண்ணிட்டு அதுக்குள்ளதான் செலவு பண்ண முடியும். அதே போல எங்கெங்க செய்யணும்னு ஒன்றிய அரசு தான் சொல்லும். அப்படின்னா அப்ப அதுல எவ்வளவு ஒரு 2 நாள் கொடுப்பாங்க, ஒரு நாள் வளர்ச்சி அடையணும்டா. ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய பங்கு என்ன? நீங்க மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கேட்டு பெறுவது, ஆக்கப்பூர்வமாக நடவடிக்கை எடுப்பதில் மாற்று கருத்துல உங்களுக்கு ஒரு சின்ன செய்யலையா? நாங்க 11 மருத்துவ கல்லூரிகள் சின்ன நினைவூட்டல். ஒரு சின்ன ரிமைண்டர், பாஜகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு டிடிபி இருக்காங்களே, அவங்க மசோதா ஆதரிச்சா கூட அவங்க கூட இந்த 60-40 மாநில அரசு 40% ஏத்துக்கணும் செலவுன்னு சொல்றத விமர்சி எதிர்த்திருக்காங்க சார். நீங்க தான் இப்ப அது சரியும் சார். திமுக பத்தி என்ஐஏ சட்டத்தை எதிர்த்து பேசுவீங்க, ஆதரிச்சு ஓட்டு போடுவீங்க. நீங்க அதே மாதிரி சரி சார், நீங்க எப்படி ஓட்டு போட போறீங்க? இன்னைக்கு சிவி சண்முகமும் தர்மம் இன்னைக்கு ஆதரிச்சு ஓட்டு போட போறாங்க இல்ல? இப்போ திமுகவுடைய பிரதிநிதிகள் செய்தி தொடர்பாளர் நான் சொல்றேன். இல்ல இல்ல நீங்க இப்படி எல்லாம் பேசுறது இல்ல சார். இல்லங்க, நான் கேள்விதான் கேட்டேன். இது என்னத்துக்கு நான் சொல்றத வாங்கி இந்த பேச்செல்லாம் பேசாதீங்க நீங்க சார். அப்படி இல்ல சார், நான் சொல்றத வாங்கி வார்னிங் டோன்ட் ஸ்பீக் லைக் தட். நான் உங்ககிட்ட கேள்விதான் வெச்சேன். நீங்க ஆர்கியூ, நீங்க நிறைய என்னுடைய கருத்தை வாங்கி நான் உங்ககிட்ட கேள்விதான் கேட்டேன். ஒவ்வொரு வார்த்தையும் ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களான்னு கேட்டேன். என்ன தவறு இருக்கு சார்? எங்களுடைய பொதுச்செயலாளர் அறிக்கை பாத்தீங்களா என்ன சொல்லிருக்காரு? சார் இப்ப மசோதா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ராஜ்யசபால தர்மர் அவர்களும் சிவி சண்முகமும் ஆதரிச்சு ஓட்டு போடுவாங்களா எதிர்ப்பாங்களா சார்? அதுதான் சார் சொல்ல வரேன். எங்களுடைய பொதுச்செயலாளர் அறிக்கை பாத்தீங்களா, இதை காந்தியினுடைய பெயரை மாற்றக்கூடாது,
இந்த ஏற்கனவே இருந்த மாதிரி 90 மாநில அரசு 10% என்றதையும் மாற்றக்கூடாது என்று இன்றைய அறிக்கை கொடுத்திருக்காரு. அதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். இன்னொரு அறிக்கையும் கொடுத்திருக்காரு. நவோதயா பள்ளிகள்ல வந்து மாநில ஏற்கனவே இருந்த நிலைப்பாட்டில் இந்த அரசாங்கம் சரியான முறையில் இன்னொரு சப்ஜெக்ட் அது தனியா பேசுவோம். ஒரு குற்றச்சாட்டு பேசுவோம். சரி இது முதல் சுற்று கருத்தே சொல்லல. நான் வர்றேன். திருப்பி அடுத்து நீங்க பேசுவீங்களா? ஒரே ஒரு கருத்து. அடுத்த சுற்று பேச நேரம் இல்ல. நான் பேசுவேன். 10 செகண்ட் சார். நான் பேசிரோம். ஏன்னா நான் பாயிண்டே முடிக்கல. ஒரு இடைவேளை வருது. நான் உங்களுக்கு கேக்குறேன். நான் என்ன கேக்குறேன்? உங்களோட முதல் சுற்று கருத்து சொல்லிடுங்க. 100 நாள் இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் 85 லட்சம் பேர் பதிவு பண்ணிருக்காங்களா? இதுல இவர்கள் 100 நாள் வேலை கொடுத்ததே 5573 பேருக்கு மட்டும்தான். அதேதான் எல்லாரும் கேள்வி கேக்குறாங்க. இப்படி இருக்கும்போது சரி பாயிண்ட் டேக்கன். ஏன் கொடுக்கலன்னா ஏன் சார்? இது மாநில அரசாங்கம் கடமை இல்லையா? சொல்லுங்க. நீங்க வாக்குறுதி கொடுக்கலையா? கேட்க மாட்டாங்களா? சொல்லுங்க. அதாவது நீங்க 2 தடவை கோட் பண்ணிட்டீங்க. ஈவன் தென் மார்ச் 2015ல அந்த மானுமெண்ட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் சொன்னார் இல்லையா? மானுமெண்டல் ஃபெயிலியர். அந்த மானுமெண்டல் ஃபெயிலியருக்கு அதுக்கு அடுத்த ஒரு சென்டென்ஸ் இருந்ததுங்க. அதான் ரொம்ப முக்கியம். 60 years ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கூட யூ ஆர் சென்டிங் பீப்புள் டு டிக் த டிச்சஸ்ன்னு சொன்னார். அதாவது நீங்கள் 60 வருடம் ஆன பிறகும் நம்ம நாட்டு மக்களை வந்து அதாவது இதை வந்து நீங்கள் டிச்சை வந்து நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு. ஆனால் நாட்டில் இருக்கிற கிராமப்புறங்களில் கிட்டத்தட்ட 30 மில்லியனுக்கும் அதிகமான நீர் பாதுகாப்பு நிலைகளை உருவாக்குறது இந்த திட்டம். இதை அதாவது ஒரு பிரதமராக ஒருத்தர் வந்து அவையில் பேசுகிறாரு. அவருடைய வார்த்தைகளை பாருங்கள். கிட்டத்தட்ட 30 மில்லியனுக்கு அதிகமான நீர்நிலைகளை உருவாக்குன ஒரு திட்டத்துக்கு அவர் சொல்றது இன்னமும் நீங்க வந்து மக்களை வந்து அதுக்கு அவர் பதில் சொல்லிட்டார். டால்வின் சேர் சொன்னாரு, நாங்க அது நிலையிலிருந்து தாண்டி வந்து இப்ப வந்து எந்த சூழ்நிலையும் அதை நிறுத்த மாட்டேன்னு சொல்லி இப்போ தொடர்ந்துட்டு தான் இருந்தோம் இவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப வந்து அது பெயர் மாற்றம் பண்ணி அதுக்கு புது கண்டிஷன்ஸோட வேறு வடிவத்தில் வரப்போகுதுன்னு தான் சொல்றாரு. வேறு வடிவத்தில் வருது இல்லைங்க, அது முழுசும் சிதைக்கப்பட்டு வருது. முக்கியமாக சொல்ல போனால் மகாத்மா காந்தி அவருடைய இன்னொரு படுகொலைன்னே சொல்லலாம். இது முக்கியமாக நேம் சேஞ்சை பற்றி மட்டும் நாம் வந்து ஒடுப்புறம் வைத்தாலும் இதில் இருக்கிற பல அம்சங்கள் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? அங்கே தான் சிக்கல். முக்கியமாக நம்ம இப்போ அண்ணன் பேசினார் 125 டேஸ்க்கு வந்தது, தமிழ்நாடு குறைவாக தான் அந்த வேலையை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 1290 கோடி வந்து மகாத்மா காந்தி ஸ்கீமில் வந்து நமக்கு பேலன்ஸ் இருக்குது. இதே அதிகமாக அவங்க வந்து இது வழங்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் 2,30,00,000 பயனாளர்களுக்கு கிட்டத்தட்ட அவங்க வந்து தே ஆர் சாங்ஷனிங் மோர் தேன் த அமௌண்ட். அங்கே நிலுவையில் இருக்குது பார்த்தீங்கன்னா 3 கோடி சில்லறை தான். ஆனா பட் தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே இப்ப அண்ணன் சொன்னார் இல்லையா, ஆரம்பச்ச இருக்குன்றீங்க. அதிகமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய இடத்துல முழுசா கொடுத்துறீங்க. குறைவா இருந்தா கூட எங்களுக்கு ஒதுக்க வேண்டிய அதுதான் அங்கதான் சிக்கல். என்னன்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் ஒன்று இப்ப சொன்னார் இல்லையா, பாவர்ட்டியே இல்ல குறைஞ்ச போச்சு 4% தான் இருக்குன்னு தவறு. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் வச்சு பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். இட்ஸ் ஆல்ரெடி மோர் தென் 19%. இப்போ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் படி வந்தா தமிழ்நாட்டில் குறைவா தான் இருக்கும். அடுத்த வரப்போற இவங்க சொல்றது விபி ஜீராம் ஸ்கீம்ல அப்போ இன்னும் அதை வந்து குறைப்பீங்க. அப்போ பாவர்ட்டி இண்டெக்ஸ்ல தமிழ்நாடு குறைவா இருக்குதுன்னா, கேரளா குறைவா இருக்குதுன்னா, வெஸ்ட் பெங்கால் குறைவா இருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க அலோகேஷன் குறைச்சா அதை திமுக எதிர்க்காமல் என்ன செய்யும்? அதிமுக நிலைப்பாடு இப்படிதானே இருக்கும். உங்களுடைய கருத்து அதே மாதிரி டால்ஃபின் அண்ணன் ஃபர்ஸ்ட் பேசும்போது முட்டாள்களின் சொந்த அனுபவத்திலிருந்து பாடம் கற்க மாட்டான்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்போனா 11 வருஷம் ஆயிருக்கா இப்போ ஊழலின் ஊற்றுக்கண் இந்த ஸ்கீம் சொன்னார் இல்லையா, இதை தெரிந்து கொள்ள விஸ்வகுரு அவர்களுக்கு 11 வருடம் தேவைப்பட்டிருக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியக்குறி. முக்கியமான விஷயம், இவங்க சொல்லிருக்கிற இந்த மகாத்மா காந்தி ஸ்கீமில் மட்டும்தான் ஊழல் இருக்குன்னு இவங்க சொல்கிறதுல எவ்வளோ பெரிய அநியாயம் இருக்குன்னு மக்கள் புரிஞ்சுக்கணும். காரணம், இவங்க செஞ்ச பிஎம் கேர்ஸை பற்றி யாராவது ஏதாவது பேசியிருக்காங்களா? பிஎம் கேர்ஸ் இருக்கிற ஊழலை பற்றி யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்லைன்னா இப்போ ரீசெண்டாக இவங்க பண்ண மைக்ரோ டொனேஷனில் நடந்த ஸ்கேம் பற்றி யாராவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஸ்கேம் இல்லை. ஏழை மக்களுக்கு, அதுவும் விளிம்பு நிலை மக்களுக்கு தினம் தினம் அவர்களுக்கு ரைட் டு ஒர்க், அவர்களுடைய வேலையை வந்து நிர்ணயிக்கூடிய இந்த ஸ்கீம்ல ஊழல் இருக்குன்னு நிப்பாட்டுறாங்கன்னா, அப்போ வருஷா வருஷம் உத்தரப்பிரதேசத்துக்கும் சத்தீஸ்கருக்கும் மீதி இருக்கிற மாநிலங்களுக்கும் இவங்க எப்படி முழுமையான தொகையை எளிமையா அவங்களுக்கு போய் சேர்க்க முடிஞ்சது? அப்போ அந்த விஷயத்தால ரொம்ப மிக தெளிவா செய்து விட்டு இப்போ ஊழலின் ஊற்றுக்கன்னு சொல்லிட்டு இருக்கிற சரத்துகள் எல்லாத்தையும் மாற்றி 120 நாள் வேலை தரேன்னு சொல்லிட்டு அதுக்கு இருக்கிற அதுக்கு ஒடுக்கப்படக்கூடிய பட்ஜெட் அலோகேஷனும் குறைக்கும் போது அதாவது ஆரம்பிக்கும் போது 1 லட்சத்து சில்லற கோடி கொடுத்துட்டு இருந்த இது இப்போ ஜவஹர் சொன்ன மாதிரி 60,000 கோடி கிட்ட வந்துருச்சு. அப்போ இவங்க 125 நாளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கும் போது அந்த
வேலைக்கான ஊதியத்தையும் கூட்டணும் இல்லையா? அந்த ஊதியத்தை கூட்டாம இவங்க வேலையை அதிகப்படுத்த சொல்றது எவ்வளவு பெரிய நாடகம்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியும். மாநிலங்களை கொடுக்க சொல்றாங்களே. அதான் சொல்றேன். அதுலயும் 60-40 அதுல மெட்டீரியல்ஸுக்கு செப்பரேட்டா கொடுத்துட்டு இருந்தது, அதுலயும் 75-25. இப்போ இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அவ்வளவும் எவ்வளவு பெரிய அநியாயம்னு எடப்பாடி அவர்களுக்கு கிஞ்சதும் புரியாமல் அவர் அதாவது இவர் சொன்னார் இல்லையா ஜவஹர்லால், ஒன்றிய அரசு எதை கொண்டு வந்தாலும் எதிர்க்கணும், எங்களுக்கு அப்படி இருக்கு, ஓகே, மோடி என்ன கொண்டு வந்தாலும் ஆதரிக்கணுங்கிற உங்களுடைய நிலைப்பாடு எப்ப மாறப்போகுது? எப்ப அது மாறப்போகுது? நவோதய பள்ளி பத்தி பேச வேண்டாம். நீங்க மகாத்மா காந்தி ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க பேசும்போது நான் பேசல, இருங்க, ஒரு பையன் சொல்லல, உண்மைதானே சொல்றோம். என்னன்னா முடிச்சிருங்க. என்னன்னா இப்போ இன்கேஸ் எடப்பாடி அவர்கள் மேடைக்கு மேடை பேசுற மாதிரி நான் ஒரு விவசாயி பேசுற ஆளு, இந்த ஸ்கீம்ல விவசாயிகளுக்கு இந்த ஸ்கீம் 60 நாள் வேலை போகுது. சொல்லுங்க, அதாவது இருங்க ஒரு நிமிஷம், 60 நாள் வேலை போக போகுது. இதை விட மிக கொடுமையான விஷயம், அந்த 60 நாள்ல இவர்கள் வேற யாராவது பண்ணையாட்டு போய் வேலை செஞ்சாங்கன்னா அந்த 60 நாளுக்கு குறைவான கூலிக்கு அடிமாட்டுகளுக்கு 25 நாள் உறுதி பண்ணிருக்காங்களே. சும்மா ஏன் பேசுறீங்க? கேரண்டி கிடையாது. அது பண்ணையாளுக்கு போனாங்கன்னா அவங்களுடைய கூலிகள் இன்னும் மோசமாக்கப்பட்டு அடிமாட்டு வேலைக்கு அவங்களை வைப்பாங்க. இதைத்தான் எடப்பாடி ஆதரிக்கிறார். இதைத்தான் இன்று அதிமுக ஆதரிக்க போகுது. நன்றி. இந்த வேலைக்கு பேரு கம்மா வெட்டு ஏரி வேலைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதை தாண்டி அவங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. ஏன்னா ஏதாவது அவர்களுடைய வறுமைக்காக வேலையை கொடுக்கணும். அப்படிதான் வரையறுத்திருக்கு ஒன்றிய அரசு. இப்ப எப்படி மாற்றி இருக்கோம்னு சொன்னா, இப்போ 100 நாள்லேருந்து 125 நாள் உத்தரவாதம், வேலை இல்லாத நாளுகளுக்கான அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸை கண்டிப்பாக அதில் எந்த மாற்றமும் இல்லாது கொடுத்தும் ஆகணும். ரெண்டாவது, இந்த 60 நாள் பிரேக் இருக்குல்ல, வேலை இல்லாத நாட்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் கிடையாது. வேலை இருக்கிறது, அதாவது என்ன காரணம்? நீங்க வந்து அதுக்கான பழைய ஸ்கீம் சர்டிபிகேட் தரணும். வந்து ஒரே ஒரு விஷயம், பழைய 7.5 கோடி பேருக்கு அட்டையை நீங்க நிப்பாட்டினீங்களா இல்லையா? 7.5 கோடி பேருக்கு கோவிட் டைம்ல. நன்றி. தமிழ்நாடு அரசாங்கம் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் 100 நாள் 150 நாளாக வைக்கணும் ஆரம்பிப்போம், அப்புறம் வந்து இந்த 300 ரூபாய்க்கு அவங்க உயர்த்தி, இன்றைக்கி 336 உயர்த்தி கொடுத்துருக்கோம், 100 நாளை 125 நாளாக உயர்த்தி கொடுத்துருக்கோம். ரெண்டாவது 15 நாளைக்கு ஒரு தடவை சேலரி கொடுத்ததை இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை 7 நாளைக்கு ஒரு தடவை சம்பளம் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். இதை தாண்டி இந்த விவசாயம் அதுதான் முழுசா தரல. மாநிலங்கள் கேட்கக்கூடிய கேள்வி கட்சிகள் கேட்கக்கூடியது, நீங்க ஏற்கனவே எங்களுக்கான நிதி பகிர்வு வந்து மிக மோசமாக இருக்கு, பெரிய நிதி சுமையில் இருக்கும், இதுக்கு கூடுதலா 30% நிதியை மாநிலங்களுக்கு கொடுக்கணும்னா அதற்கான நிதிக்கு எங்க போறதுன்னு கேக்குறாங்க. இத நான் சொல்லல, டிடிபியில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய டிடிபி அவர்கள் கேட்கிறார். நேத்து முதலமைச்சருடைய ட்விட்டர்ல நாங்க வளர்ந்த மாநிலமாக ஆகிட்டோம், வறுமையை நாங்க ஒழிச்சிட்டோம், ஆனாலும் 20 லட்சம் பேருக்கு 1000 ரூபாய் கூட கொடுக்க முடியாத மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு 15 லட்சம் மகளிருக்கு மறுபடியும் 1000 ரூபாய் தேவைப்படுற அளவுக்கு அவங்கள வச்சிருக்கோம். அதே ஒரே ட்விட்டர்ல இது எல்லாமே சொல்லிருக்காங்க. நிதி எல்லாத்தையும் எடுத்து போயிட்டா எப்படி கொடுப்பாங்க? இதுதான் ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் நிதி எல்லாத்தையும் ஒன்றிய அரசு எடுத்துட்டு போயிடுச்சு. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஹிப்போக்ரசி என்னன்னா, எதுனா நீங்க உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்களோ அந்த ஆதார் அட்டையோட லிங்க் பண்ண சொல்லியிருக்கோம், அது பண்ணல. கம்ப்ளீட் பண்ணதுக்கான சர்டிபிகேட் பண்ண சொல்றோம், அதுதாங்க அத சொல்லி தானே 4.57 கோடி காடுகளை நீக்குனீங்க. அத சொல்லி தானே 4.5 கோடி காடுகளை நீக்குனீங்க. 4.57 கோடி காடுகளை நீக்குனீங்க. இப்ப கூட இன்னைக்கு எல்லா கிராமப்புறத்துல நெட் கொண்டு வந்தாச்சு, இன்னைக்கு ஜியோ பொசிஷனிங் சிஸ்டம் வந்தாச்சு, எந்த இடத்துல வேலை செய்யறாங்கன்னு சொல்ல முடியும். பயோமெட்ரிக் வந்தாச்சு, ஆளுங்க வந்து கைரேகை வச்சுட்டு பணம் வாங்குறாங்க. இகேஒய்சி பண்ண சொல்றாங்க. நீங்க 100 நாள் வேலை செய்றவங்களுக்கு இகேஒய்சி என்னன்னே தெரியாது. ஒரே ஒரு விஷயம், நன்றி ஒரே ஒரு விஷயம், கட்டமைப்பு வேலையும் கூட அவங்களை பயன்படுத்த. ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவ செலவுக்காக மருந்து செலவை தனியா அவங்களே பண்ணதுனால 6 கோடி 30 லட்சம் பேர் வறுமை கோட்டுக்கு மேல இருந்து கீழே வர்றாங்க. ஏறத்தாழ 74 விழுக்காடு மக்கள் கிராமப்புற ஒட்டுமொத்த மக்கள் தொகையில ஊட்டச்சத்தின்மையால் அவதிப்படுகிறார்கள். அது வந்து கோவிட் காலத்துல தான் பார்த்தோம். அப்போ மல்டி டைமென்ஷனல் வறுமையை நீங்க குறைக்கல, டேட்டாவில் குறைச்சிருக்கிறீங்க, டேட்டா ஃப்ராட் பண்ணியிருக்கிறீங்க.
உண்மை என்னன்னா இன்றும் நீங்க பார்க்கலாம், இந்த 100 நாள் வேலை திட்டம் ஒரு மூச்சு விடுறதுக்கான ஒரு வாய்ப்பா இருந்தது. இப்போ ஜிஎஸ்டியில் நீங்க எடுத்துக்கிறீங்க, எல்லாத்துலையும் நீங்க எடுத்துக்கிறீங்க. ஆனா மீண்டும் மாநிலத்துக்கு இதுல 40%னா இந்த திட்டத்தை இழுத்து மூடுவதுதான். அப்ப ஏற்கனவே இருக்கிறதுல நீங்க வந்து ஒதுக்கின தொகையை கட் பண்ணிட்டீங்க. இப்ப அதுல 60 விழுக்காடு 40 விழுக்காடை கட் பண்ணீங்கன்னா ஒட்டு மொத்தமா 90 கோடின்னு வச்சுங்க. அதுல 60% எவ்வளவு வரும்? அப்ப மாநிலங்கள் கொடுக்கணும், எத்தனை மாநிலங்கள் கொடுக்கும்? அப்ப இவை அனைத்தும் பாத்தீங்கன்னா இவை கிராமப்புற ஏழை பாட்டாளிகளுக்கு எதிராக இருக்கிறது, அன்றாடம் காட்சிகளுக்கு எதிராக இருக்கிறது. ஏழை தாயின் மகன் என்று சொன்னவர் இன்றைக்கு ஏழை தாயை பட்டினி போட்டுக் கொள்ள துணிந்து விட்டார். கிராமப்புற வளர்ச்சியைக்கான நாங்க இருக்கிறோம் சொல்லிட்டு நீங்க ஏங்க அதிமுக ஆட்சி காலத்துல இருந்த அந்த கிராமப்புற வளர்ச்சிக்கு முன்னோடியாக இருந்த ஆடு மாடு வழங்குற திட்டத்தை நிறுத்தினீங்க? குடி பராமரிப்பு திட்டத்தை ஏங்க நிறுத்தினீங்க? இன்னைக்கு கூட ஆடு மாடு மேய்றதுக்கான மேய்ச்ச நிலைமை இல்லங்க. 23 லட்சம் பேருக்கு ஒரு நாள் கூட எத்தனை இடத்துல மேய்ச்ச நிலத்தை உருவாக்குனீங்க? அது மத்திய அரசாங்கம், எல்லா மத்திய அரசாங்கம்னா சொல்றாரு சென்ட்ரல் ஃபண்டட் ஸ்கீம் சார். வறுமையை குறைக்க ஒன்றிய அரசு சென்ட்ரல் ஃபண்டட் ஸ்கீம் அது. சார் நீங்க இங்க பாருங்க சார், நீங்க அப்ப எதுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க? ராஜ்யசபால போய் எப்படி வாக்குறுதி நாளைக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்டா அத சொல்லாம எல்லாரும் பேசினா கேட்காது, எல்லாரும் பேசினா கேட்காது. நன்றி 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 நன்றி. கருத்து தெரிவித்தவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.